ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஆக்சுவலாக இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டான மூவிஸோட ரீசெண்டான சீரீஸான வீக்குனே நம்ம சொல்லலாம். ஏன்னா அத்தனை சீரீஸ் வந்து இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னது எங்கே ரிலீஸ் ஆகிருக்கு எல்லாத்தையும் அப்படி இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம த பாண்ட்ஸ்மேன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான சீரிஸ் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ப்ரைம் வீடியோ எப்போவுமே வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இதுக்கு டோட்டல் 8 எபிசோட் அட் எ டைமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஈச் எபிசோட் ஜஸ்ட் ஒரு 30 minutes ஆன டியூரேஷன் தான். அண்ட் நீங்கள் அதை ஈஸியாகவே முடிச்சிடலாம். பை த இப்போதைக்கு IMDbல 7.4. அண்ட் என்ன ப்ரோ கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, லைக் நம்ம வந்து ரெஸ்ட் இன் பீஸ் டிபார்ட்மெண்ட் மூவிலாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி ஒரு பவுண்டி ஹண்டர் மாதிரி இருப்பார். அண்டு ஸ்டார்டிங்கே அவர் காமிப்பாங்க அவர் இறந்துருவாருன்னு. பட் அவர் வந்து ஹெல்லேருந்து திருப்பியும் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா இப்போது நம்ம இடத்துல நிறைய டீமன்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் அவங்கள எல்லாரையும் சாவடிக்கணும். ஸோ இவர் வந்து திருப்பி ஒரு கான்ட்ராக்ட் ஆட்டம் சைன் பண்ணுற மாதிரி. அண்ட் இனிமேல் நீங்கள் தான் எல்லாத்தையும் இந்த டீமன்ஸ் நாங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ஃபேக்ஸ் அனுப்புகிறோமோ நீங்கள் போய்ட்டு ஹண்ட் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு, இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த டீமனை சாவடிக்கலைன்னா நீங்கள் இறந்துருவீங்க, கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், நீங்கள் திருப்பி உங்களோட ஹெல்லுக்கு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம ஹீரோ இப்போது எப்படி அவரோட மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிறாரு, அதை ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லாஷர் கேட்டகிரியாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கர்மான்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான சீரீஸ் இது கூட பண்ண கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு மெடிக்கல் ட்ராமா கேட்டகிரியான சீரீஸு. அண்ட் இப்போதைக்கு இதுக்கு டோட்டல் 10 எபிசோட்ஸோட நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்தோடனே ஜஸ்ட் IMDbல கூட பார்த்தீங்கன்னா 5.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. மேபி லேட்டராக இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மெடிக்கல் ட்ராமாலாம் கொரியன் சீரீஸில் தான் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் மியாமி ஸ்டைலில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே இடம் இப்போ இருக்க இடமே அந்த மியாமியில் தான். அண்ட் அங்கே இருக்க ஒரு ஏதோ ட்ராமா சென்டர் உள்ள டெய்லி வித்தியாசமான கேசஸ்லாம் நடக்கும். அண்ட் இதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் எத்தனை உயிரை காப்பாற்றுறாங்க, அந்த மாதிரியான கான்செப்ட்லேயே ஃபுல் ட்ராமாவான சீரீஸை நம்ம இதில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த புக் ஆஃப் கிளாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி. IMDbல கம்மியாக தான் ரேட்டிங் தந்துருக்காங்க, 5.7. அண்ட் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சோனியோட மூவி தான். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் ஒரு கான் ஆர்டிஸ்ட் கேட்டகிரியான மூவின்னு கூட சொல்லிடலாம். அண்ட் நானும் இந்த மூவி முன்னாடிலாம் பார்க்கல, லைக் இப்போ நம்ம தமிழ் டப்ல வந்திருக்குனேன்னு சொல்லி தான் நானும் செக் பண்ணேன். அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் படம் வந்து நல்லபடியாக தான் இருந்தது. ஒரு காமெடி ஃபன்னாகவும் இருக்கும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி மீடியல் பீரியட்ஸு, கொஞ்சம் யூரோப்பு அண்ட் மெயினாகவே ரோமன் எம்பரர் அந்த மாதிரியான டைமில் வேணும்னா இந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் காமிப்பாங்க. ஆனால் அதில் நம்ம ஹீரோ வந்து லைக் அவர் தன்னைத்தானே ஒரு மசியான்னு சொல்லி காமிச்சிப்பார். லைக் ஜீசஸ் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நானும் ஒரு இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் சில ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லோரும் ஏமாற்றி அண்ட் எப்படியாச்சும் காசு ஏர்ன் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஆனால் ஃபைனலி அவரோட டெஸ்டினி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நீங்கள் அப்படியே இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பயங்கரமானு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு மூவி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த இன்விடேஷன் சொல்லிட்டு நம்ம 2022 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி. இது கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 5.3. அண்ட் ஜென்ரல் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் தனியாகவே பாருங்கள். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஸ்லேஸாக கொஞ்சம் அந்த மாதிரியான விஷுவல்ஸ் அங்கங்கே படத்தில் கொஞ்சம் காமிச்சிட்டாங்க. பை த கோர் கான்செப்ட் வந்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே கிடையாது. அண்ட் ரொம்ப ஒரு தெரிஞ்ச ரிலேட்டிவ்னு தெரிஞ்சதில்ல, டோட்டல் யாரோ ஒரு இன்னும் ஸ்ட்ரேஞ்சரான ஒரு ரிலேட்டிவ் ஆட்டம் அவங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். அண்ட் அங்கே போய் பார்த்தா இவங்களோட ஃபேமிலியே கொஞ்சம் வேறு மாதிரியான ஃபேமிலின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. ஃபைனலி இது கொஞ்சம் ஹாரர் அண்ட் ஸ்லாஷராகவும் லேஸாக அப்படியே கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்க. பட் ஒரு ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பில் வந்திருக்கு, அதுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெரிஃபயர்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. டோட்டல் ஸ்லாஷரான கேட்டகிரி தான். இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ் எனக்கு தெரில நம்ம தமிழ் டப்பில் இருக்கான்னு. பட் இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டை நம்ம தமிழ் டப்போட கொண்டு வந்துட்டாங்க ப்ரைம் வீடியோவில். ஸோ இது வந்து 2024 தான் ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.3. அண்ட் டோட்டல் ஒரு ஸ்லாஷர் கேட்டகிரியான மூவினே சொல்லிடுறான். மெயினான ஒரு கேரக்டருக்கு க்ளவுனுன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து எல்லாரையும் பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான ஒரு ஆள். இதுக்கு முன்னாடி பாட்டெலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இவர் வந்து எப்படியோ முடிச்சிட்டாங்க. அண்டு அதுக்கப்புறமா சில மெயினான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அதே க்ளவுன் திருப்பியும் வந்து அண்ட் அவங்க லைஃப்பை ஃபுல்லாக எப்படி என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே நீங்கள் பொறுமையாக இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ நான் இதுக்கு முன்னாடி எல்லா பார்ட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தா தான் நான் தேர்டை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லேஸான ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த க்ளவுன் கேரக்டர் இதுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க, ஆனால் திருப்பி அது வந்திருக்குன்னு.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கெட் மைலி பிளாக்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு மினி சீரிஸ். இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஹெச்பியோட கண்டென்ட், பட் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDb 6.6 அண்ட் இது ஃபுல்லாகவே ஒரு டிடெக்டிவ் பேஸ் கேட்டகிரியான ஒரு மினி சீரிஸ். நானும் இந்த சீரிஸ் எல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் இப்போ நம்ம தமிழ் டப்பில் வந்திருக்கு அண்ட் பார்ப்போம். இனிமே வேணால் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது தான் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணலான்னு. பட் இதில் பார்த்தீங்கன்னா மைலி பிளாக் வந்து ஒரு டிடெக்டிவான கேரக்டர் அண்ட் அவங்க வந்து இப்போதைக்கு நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்காங்களாம் அண்ட் அதை ஃபுல்லாக அந்த கேஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அந்த கான்செப்டில் தான் ஒரு சின்ன சீரீஸாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு நம்ம ஹெச்பிஓட சீரிஸ் த கான்ஃபிடென்ட்னு சொல்லிட்டு அண்ட் இது கூட நம்ம 2024 தான் ரிலீஸ் ஆனது. IMDb 6.5 அண்ட் அகைன் நம்ம ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இது டோட்டலி 4 எபிசோடான ஒரு சீரீஸு அண்ட் இதோட இதோட ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா இதோட ட்ரூ ஸ்டோரிலேருந்து அப்படியே கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருக்காங்களாம். ஸோ ஒரு அட்டாக் ஆட்டம் ஒன்று நடந்திருக்கு அண்ட் அதில் வந்து இவங்க மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க கொஞ்சம் சர்வைவ் ஆகிருக்காங்க அண்ட் அந்த சர்வைவ் லிஸ்ட்லேயும் இருக்காங்க. பட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளான ஒரு ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க அந்த அட்டாக் பற்றி அண்ட் எல்லாம் சர்வைவர்ஸும். பட் அந்த உண்மையான யார் சர்வைவர் அண்டு இவங்க சொல்கிற எந்த ஸ்டோரி வந்து எக்ஸாக்டான ஸ்டோரி மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் லூஸ்லி பேஸ்டான ஒரு சீரீஸ் ஆட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பத்தைசர்னு சொல்லிட்டு கூட இன்னொரு மினி சீரீஸ் நம்ம 2024 ரிலீஸ் ஆனது அண்ட் இப்போ கூட நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார் சைடில் இருந்தால் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDb 6.8 இதில் டோட்டல் 7 எபிசோட்ஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் காமெடி ஹியூமராகவும் கொஞ்சம் த்ரில்லராகவும் அண்டு ஒரு ஸ்பை கேட்டகிரியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வியட்நாம் வார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு கேரக்டர் வந்து வாரெலாம் முடிஞ்சிச்சு, பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்பையான ஒரு கேரக்டர் வந்து அது உள்ளே பூந்து அண்ட் இன்னும் கூட சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது யார், என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, அதை தான் வந்து அப்படியே பொறுமையாக இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த ஆங்கிள்லேருந்து ட்ரூ இன்சிடென்ட் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரியான கான்செப்ட்லேருந்து ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மெயினாக எக்கச்சக்கமான சீரீஸ் தான் நம்ம தமிழ் டப்டோட இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக நானே சொல்கிறேன், நானும் எல்லா சீரீஸுமே பார்க்கல, நானும் பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் வந்திருக்கு, இந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. என்ன கான்செப்ட் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் இந்த சொன்ன சீரீஸில் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு அது எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.